தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது சோதனைக்கும் எதிரான சான்று. உங்கள் அவயங்களை நீதிக்கு ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஒரே ஒரு வல்லமை மாத்திரம் மக்களின் இருதயங்களில் இருக்கும். தீமையின் பிடியை உடைக்க முடியும். இயேசு கிறிஸ்து தேவனுடைய வல்லமையை அந்த வல்லமை ஆகும். தமது விழுந்து போன தன்மைகளை எதிர்த்து கீழ்ப்படுத்த அவரது கிருபையாலே நம்மால் பெற முடியும். நமது மீட்பிற்காக தேவைப்பட்ட எல்லையற்ற ஒரு மதிப்பு வாழ்ந்த தியாகம் என்ற உண்மையானது. பாவமானது எவ்வளவு கொடுமையானது, எவ்வளவு தீமை என்பதை அது வெளிப்படுத்துகிறது. பாவத்திலே முழு மானுடம் உலகமும் ஒழுங்கு குலைந்து உள்ளம் தாறுமாறாகி மனதின் சிந்தனையில் தோற்றமெல்லாம் சீர்கெட்டு போயின. ஆத்தும சக்திகளிலே பாவம் கீழ்த்தரமாக்கி போட்டது. வெளியே இருக்கும் சோதனைகள் இதயத்திலிருந்து ஒத்திசையான பதில் துணையை பெறுகிறது. உணர்விழந்த நிலையிலும் கூட பாதங்கள் தீமையை நோக்கி திரும்புகின்றன. எப்படி நமக்கு செய்யப்பட்ட தியாகம் முழுமையானதோ அதே போன்று பாவ அழுக்கல் என்று நாம் மீட்டெடுக்கப்படுவதும் முழுமையான ஒன்றாகும். பிரமாணம் மன்னிக்கத்தக்கதான எந்த துன்மார்க்க செயலும் கிடையாது. பெருமானத்தின் தண்டனைக்கு தப்பித்து கொள்ளத்தக்கதான எந்த அநீதியும் கிடையாது. பெருமானத்தின் ஒவ்வொரு கொள்கையின் முழு நிறை வேண்டுதலாகவும் கிறிஸ்துவின் வாழ்க்கை அமர்ந்திருக்கிறது. என் பிதாவின் கற்பனையை கைக்கொண்டேன் என்று இயேசு கூறினார். யோவான் 15:10. கீழ்ப்படிதலுக்கும் சேவைக்குமான நாம் அவருடைய வாழ்க்கையே முன்னானது. கிறிஸ்துவின் முன்னால் சாத்தான் என்னென்ன சோதனைகளை வைத்தானோ அதே சோதனைகளை இன்று நமக்கு முன்பாகவும் வைக்கிறான். நமது பற்றுறுதியை அவனுக்கு காட்டுவோமானால் இந்த உலகில் ராஜ்யங்களை நமக்கு அளிக்க முன் வருகிறான். ஆனால் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமான இயேசுவை நோக்கி பார்க்கும்போது சாத்தானின் சோதனைகள் வல்லமையற்று போகின. நம்மை போல எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்ட பாவமற்றவராக இருந்த அந்த புண்ணியங்களை விசுவாசோடு பெற்றுக்கொள்வோம். அவரை ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனதில் வைத்துக் கொள்வோம். சீர்கேடு அடைந்த இந்த காலத்தில் அரூர்ப்புகளுக்கு மத்தியில் திடமாக நின்று நற்கிரியை செய்கின்ற மிகுந்த ஆயுதமுள்ள மக்கள் கூட்டம் தேவனுக்காக இருக்கும். தெய்வீக வல்லமையை பற்றி பிடிக்கும் ஒரு கூட்டமாக இருப்பார்கள். வருகின்ற சோதனைகளும் எதிராக விளங்கும் சான்றாக நிற்கக்கூடிய நிற்கமாக கூட்டமாக நீங்கள் நானும் நிற்கத்தக்க தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 நாளாகும் புஸ்தகத்திலே கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருள செய்து உன் தேவனாக கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு இஸ்ரவேலை ஆளும்படி உனக்கு கட்டளையிடுவாராக. அப்படியேப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் தாமே